ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நான் மார்னிங் 9 o'clock அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யூஸ்வலான வீடியோஸில் இந்த மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கிறது, ஆஃபீஸுக்கெல்லாம் பேக் பண்ணுறது, என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் ஆனால் இந்த டைம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக மார்னிங் ஏர்லியாக எழுறப்போ நமக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் இருக்கும். இப்போ இந்த குளிர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் மார்னிங் எழ முடியறதில்ல. நானே லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு ஓரளவுக்கு 9 o'clock எல்லா வேலையுமே நான் முடிச்சிருவேன். இந்த பாத்திரம் தேய்க்கிறது முதற்கொண்டு சமைச்சு எல்லாமே நாங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்குமே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு லிவிங் அலோன் அப்படிங்கிற மாதிரி தான் லிட்ரலாகவே இருக்கும். ஏன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் மார்னிங் 9 o'clock கிளம்பிடுவாங்க. ஈவினிங் வரத்துக்குமே 9:15 போல் ஆகிடுது. ஏன்னா ஆஃபீஸில் லேட் ஆகுது, டிராஃபிக்கு அப்படி இப்படின்னு மேக்ஸிமம் 9:15 அப்படி தான் வீட்டுக்கே வருவாங்க. ஸோ டே ஃபுல்லாக என்ன தான் பண்ணாலுமே எனக்கு டைமே போகாது. இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ஒர்க் பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், காஃபி பிரேக் எடுப்போம், லஞ்ச் பிரேக் எடுப்போம், எகெயின் காஃபி பிரேக் எடுப்போம், ஏதாச்சும் பக்கத்தில் காசிப் பண்ணிட்டுருப்போம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். நமக்கு அந்த டைம் போயிடும். பட் ஆனால் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலருந்தே வேலை பார்க்குறோன்றப்போ அந்த 8 ஹவர்ஸ்னால் 8 ஹவர்ஸ் நம்மளால் வேலையே பார்க்க முடியாது. ஃபோனுமே நம்மளால் அதிக டைமும் யூஸுமே பண்ண முடியாது. ஏன்னா அதில் அடிக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கும். இந்த பிக் பாஸ் பார்க்கலான்னா அந்த கர்மத்தையும் இப்போ ஒழுங்காக பார்க்கவும் முடியல, கேவலமாக இருக்குது. அதையுமே நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியல. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டேவை மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்காக தான் எனக்கு பர்டிகுலராக இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இருக்குது. ஈவன் நான் வேறு ஜாப் தேடிட்டு தான் இருக்கேன். கம்ப்ளீட்டாக ரிமோட்டாக இல்லாமல் ஹைப்ரிட்டாக கிடச்சா நல்லாயிருக்குமோ, ஒரு 2 days ஆஃபீஸ் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சொல்லுங்கன்னுட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயுமே கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. பட் ஆனால் ஒன்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கப்போ தான் அதோட ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்குது. எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதே நம்ம வீட்டில் யாராச்சும் இருக்காங்க, துணைக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபைன், ஜாலியாக இருக்கும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. தனியாக இருக்குன்ற பட்சத்தில் எத்தனை நாள் தான் ஏதோ ஒரு வேலையை நம்மளால் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நான் இன்றைக்கி எனக்கு பொமோகிரானேட் உடிக்கிற வேலை இருந்ததுங்கிறதுனால நான் பொமோகிரானேட்டை பீல் பண்ணி வச்சேன். பட் ஆனால் எல்லா நாளுமே ஒரு புது வேலை இருக்காது. ஏன்னா நான் மோஸ்ட்லி சண்டேவே என்னோடய எல்லா ஒர்க்கையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். அதனால எனக்கு வீக் ஃபுல்லாக அந்த வேலை இருக்காது. நீங்கள் கேட்கலாம், வீக்கு நடுவுலையே கூட இந்த வேலையெல்லாம் பண்ணலாம்ல அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு அந்த வீக்கெண்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன்னா தான் அந்த 5 daysக்கு நான் என்ன குக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு என்னால் வர முடியுங்கிறதுனால நான் அப்படி பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் புதுசாக பண்ணலாமா நான் என்னோடய டைமை போக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தனியாக யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அட் த சேம் டைம் ஓகே ஏதாச்சும் தனியாக படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நம்மளை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுமே கூட இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் 9 o'clock அப்புறம் நான் ஒரு 10 o'clock போல் லாகின் பண்ணுவேன். இப்போல்லாம் 9:30க்கே லாகின் பண்ணிவிட்டு ஈவினிங் 6:30க்கெலாம் லாக் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மார்னிங் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த 12:30 வரைக்கும் மீட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கிடையில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எய்தர் ஃப்ரூட்ஸு இல்லைனா வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் எகெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லஞ்ச் போகும். அந்த 1 hour லஞ்சை நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். எப்போ எடுக்கிறேன்லாம் தெரியாது. எடுக்கிறப்ப அந்த 1 hour நான் லேப்டாப்பெல்லாம் தொடாமல் கம்ப்ளீட்டாக லஞ்ச் எடுத்துருவேன். லஞ்ச் டைம்லேயே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆவேன். தூங்க மாட்டேன். எனக்கு இந்த ஆஃப்டர்நூன் டைமில் இந்த தூங்குகிற பழக்கமே கிடையாது. தூங்கினா நைட்டு மட்டும்தான். பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி படுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த முதுகு வலிக்கும் உட்காந்துட்டே இருக்கிறது, அந்த சாஞ்சு உட்கார்றதுங்கிறப்போ அந்த முதுகு வலிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா எகெயின் லஞ்சு முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுக்கிடையில் நம்மளால் பிரேக்கெல்லாம் போட முடியும். ஒரு 10 minutes 15 minutes 20 minutes நம்மளால் பிரேக் போட்டுக்க முடியும். அந்த மாதிரி பிரேக் போட்டுட்டு நான் பொமோகிரானேட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி வேலை இருக்குது அப்படின்னா நான் பீல் பண்ணி வைப்பேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நான் எல்லா வேலையும் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுவேன். அதனால தான் இந்த வீடு கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது, சமைக்கிறது எல்லாமே மார்னிங் 9க்கு முன்னாடியே முடிஞ்சிடுறதுனால எனக்கு வேறு எந்த வேலையுமே பெருசாக இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. மார்னிங் வச்ச சாம்பாரே ஏதோ இருக்கும், தோசையோ ஏதோ ஒன்று ஊற்றி சாப்பிட்டு தான் எங்களோட டேவை நான் முடிச்சுப்பேன். இப்படி தான் என்னோடய இந்த 9 to night 9 வரைக்குமான ரொட்டீன் போகும். மோஸ்ட்லி இப்படி தான் போரிங்காக போகும். உங்களது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.